வணக்கம். எல்லாருக்கும் மகளிர் உரிமைத் தொகை சரியா வந்துட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பணம் வர்றது நின்னுடுமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுல இருக்கா? கவலையே வேண்டாம். அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல உங்ககிட்டயே ஒரு நேரடியான கேள்வி. மாசம் நீங்க வாங்குற இந்த உரிமைத் தொகை உண்மையிலேயே பாதுகாப்பா தான் இருக்கா? இனிமேலும் தொடர்ந்து வருமா வராதா? இந்த கேள்விக்கான பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல அடங்கியிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். உங்க உரிமைத் தொகையோட பாதுகாப்பு முழுக்க முழுக்க உங்க ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் ஒரு புது கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால உங்க ரேஷன் கார்டு தான் இனிமே எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. சரி, அப்போ அந்த புது நிபந்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பணம் வாங்கணும்னா தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு கட்டாயமான விதியை கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா பணம் வர்றதுல சிக்கல் வரலாம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை ஆக்டிவ் ரேஷன் கார்டு. ஆக்டிவ்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது உங்க ரேஷன் கார்டை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட தகவலும் சரியா அப்டேட்டடா இருக்கணும். இது இப்போ உரிமை தொகை வாங்குறதுக்கு ஒரு தவிர்க்க முடியாத கண்டிஷனா மாறிடுச்சு. சரி, ஒரு ரேஷன் கார்டு எதுக்காக பிளாக் செய்யப்படும் இல்லனா ரத்து செய்யப்படும்? இந்த கேள்விக்கான பதில நாம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உரிமை தொகையை காப்பாத்திக்கிறதுக்கான முதல் படியை எடுத்து வச்ச மாதிரி தான். முக்கியமா ரெண்டு காரணத்துக்காக கார்டு முடக்கப்படலாம். பாருங்க, உங்க ரேஷன் கார்டுக்கு ரெண்டு பெரிய ஆபத்து இருக்கு. ஒன்னு இன்ஆக்டிவிட்டி. அதாவது நீங்க தொடர்ந்து 3 மாசம் ரேஷன் கடையில எதுவுமே வாங்காம இருந்தா உங்க கார்டு பிளாக் ஆயிடும். ரெண்டாவது பயோமெட்ரிக்ஸ் பிரச்சனை. அதாவது உங்க கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தடவையாவது கைரேகையை பதிவு செய்யாம விட்டாலும் பெரிய சிக்கல் தான். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3. தொடர்ச்சியா 3 மாசம் நீங்க ரேஷன் கார்டை பக்கமே போகல, ஒரு பொருள் கூட வாங்கலனா உங்களுக்கு இந்த கார்டு தேவையில்லை போலன்னு அரசாங்கம் நினைச்சு உங்க கார்டை ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. இது தானா நடக்கிற ஒரு ப்ராசஸ். இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ இதுக்கான தீர்வை பத்தி பார்க்கலாம். நம்ம கார்டை எப்படி ஆக்டிவா பாதுகாப்பா வச்சுக்கிறது? நல்ல விஷயம் என்னன்னா இது ரொம்ப சுலபம். நீங்க செய்ய வேண்டியது சிம்பிளா 2 விஷயம்தான். இதோ பாருங்க, அந்த 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதுதான். ஸ்டெப், மாசம் கடைக்கு போங்க. மாசம் தவறாம ரேஷன் கடைக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது வாங்குங்க. 2வது ஸ்டெப், எல்லாரையும் பதிவு பண்ணுங்க. உங்க கார்டுல இருக்கிற குழந்தைங்க உட்பட எல்லாருமே ஒரு தடவையாவது கடைக்கு போய் கைரேகைய பதிவு பண்ணிட்டாங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. சரி, ஒருவேளை உங்க ரேஷன் கார்டுல பெயர், முகவரி இல்லனா குடும்பத் தலைவர் மாதிரி ஏதாவது விவரத்தை மாத்தணும்னா என்ன பண்றது? அதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. இப்போல்லாம் இந்த கரெக்ஷன்ஸ் பண்றது முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. நீங்க வீட்ல இருந்தபடியே உங்க போன்ல இருக்கிற டிஎன்பிடிஎஸ் ஆப் மூலமாவே எல்லாத்தையும் மாத்திக்கலாம். இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போனா போதும். அவங்க ஈஸியா திருத்தி கொடுத்துடுவாங்க. இதுக்காக நீங்க பெரிய கியூல நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லைடு. பாருங்க, என்னென்ன திருத்தங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெளிவா இருக்கு. குடும்பத் தலைவரை மாத்தணுமா? இறப்புச் சான்றிதழ் தேவைப்படலாம். புதுசா ஒருத்தரை சேர்க்கணுமா? கல்யாண சர்டிபிகேட் இல்லனா பர்த் சர்டிபிகேட் வேணும். அட்ரஸ் மாத்தணுமா? புது கரண்ட் பில்லோ வாடகை ஒப்பந்தமோ போதும். ஒருத்தரை நீக்கணுமா? பொண்ணுக்கு கல்யாணம்னா பத்திரிக்கை இல்லைனா இறப்புச் சான்றிதழ் தேவைப்படும். இதுதாங்க இந்த திட்டத்தோட உயிர் நாடியே. நல்லா கேட்டுக்கோங்க. மகளிர் உரிமை தொகைங்கிறது குடும்பத்தோட பெண் தலைவருக்காக கொடுக்கப்படுறது. ஒருவேளை உங்க ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் பெயர்ல ஒரு ஆண் இருந்தா உங்களுக்கு இந்த பணம் வர்றது கிட்டத்தட்ட சந்தேகம்தான். அதனால குடும்ப தலைவியோட பேரை சரியா பதிவு பண்றது ரொம்ப கட்டாயம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் சுருக்கமா ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா பாத்திரலாம். உங்க உரிமை தொகை உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும்னா நீங்க செய்ய வேண்டிய 4 முக்கியமான வேலைகள் இதுதான். முதல் விஷயம், இத மட்டும் மறந்துடாதீங்க. மாசம் தவறாம ரேஷன் கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க. இது உங்க கார்டை ஆக்டிவா வச்சிருக்கும். 2வது, உங்க கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கைரேகையையும் ஒரு தடவையாவது பதிவு செஞ்சுடுங்க. இது ரொம்ப முக்கியம். 3வது, இந்த உரிமை தொகை கரெக்டா வரணும்னா உங்க கார்டுல குடும்பத் தலைவரா ஒரு பெண் இருக்காங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே அதை மாத்துங்க. கடைசியா ஒரு போனஸ் டிப். உங்க ஆதார் கார்டுலயும் ரேஷன் கார்டுலயும் இருக்கிற அட்ரஸ் ஒரே மாதிரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது அரசாங்கத்தோட எல்லா நலத்திட்டங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை வந்து சேர ரொம்ப உதவும். இப்போ இந்த எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க உரிமையை பாதுகாத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அரசாங்கத்தோட உதவித்தொகை உங்களுக்கு தங்குத்தடை இல்லாம கிடைக்கணும்னா
உடனே உங்க ரேஷன் கார்டோட நிலைய சரிபார்த்து தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுங்க.